இந்த நேரத்திற்கான முக்கிய செய்தி, கழிவறையில் மாணவன் சடலம், இது கொலையா என்ற அதிர்ச்சி செய்தி அண்மை செய்தியாக முக்கிய செய்தியாக வந்திருக்கிறது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே கழுத்து, மார்பு மற்றும் தலையில் தாக்கியதால் மாணவன் மயங்கி விழுந்ததாக வீடியோ வெளியிடப்பட்டதால் பெரிய அதிர்ச்சி நிலவியது. சமூக ஊடகங்களிலும் இந்த வீடியோ வைரல் ஆனது. இது குறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மாணவனை பள்ளியில் வைத்து கொலை செய்ததாக அவரது பெற்றோரும் குமுறுகின்றனர். இது குறித்து நமது குமுதம் செய்தியாளர் கோவிந்தராஜ் தரும் உடனடி தகவல்களை கேட்கலாம். கோவிந்தராஜ், கழிவறையில் மாணவன் சடலம், இது கொலையா? பதற வைக்கும் காட்சிகள் இணையத்தில் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. விசாரணை நடைபெறுகிறதாம். என்ன நடக்கிறது, என்ன நடந்தது? விளக்கங்கள் விரிவாக கோவிந்தராஜ். மோகன்ராஜ், நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் எல்ஐசி பகுதியை சேர்ந்த பிரகாஷ், இவர் பெயிண்டர் வேலை செய்து வருகிறார். இவரது மனைவி வனிதா, இவர்களுக்கு திருமணமாகி 3 மகன்கள் மற்றும் 1 மகள் உள்ளனர். இவரது 2வது மகன் கவின்ராஜ் என்பவர் சிவானந்தா சாலையில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் 9ஆம் வகுப்பு பயின்று வருகிறார். வழக்கம் போல பள்ளிக்கு சென்ற கவின்ராஜ் வகுப்பறையில் இறந்த நிலையில் கழிவறைக்கு உள்ளே கிடப்பதாகவும் அங்கு அவர் நீண்ட நேரம் ஆகியும் அவர் அங்கிருந்து வராத நிலையில் சக மாணவர்கள் உள்ளே சென்று பார்த்துள்ளனர். அப்போது அவர் அங்கு சடலமாக கிடந்துள்ளார். இது குறித்து அங்கிருந்த ஆசிரியர்கள் சக மாணவர்கள் மீட்டு ராசிபுரம் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக இருசக்கர வாகனத்தில் கொண்டு சென்றுள்ளனர். அங்கு பணியில் இருந்த மருத்துவர்கள் கவின்ராஜை பரிசோதனை செய்துவிட்டு ஏற்கனவே அவர் உயிரிழந்து விட்டார் என தெரிவித்திருக்கின்றனர். உடனடியாக கவின்ராஜ் உயிரிழந்த தகவலை ஆசிரியர்கள் மற்றும் காவல்துறையினர் பெற்றோர் மற்றும் உறவினர்களுக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். அதன் பின்னர் அங்கு மருத்துவமனைக்கு 100க்கும் மேற்பட்ட அவரது உறவினர்கள் மருத்துவமனையை சூழ்ந்து அங்கு ஒரு பரபரப்பான ஒரு சூழலில் அங்கு நிலவியது. உறவினர்கள் கவின்ராஜை பார்க்க வேண்டும் என காவல்துறையினரிடம் தொடர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டதை நாம் பார்க்க முடிகிறது. அதே நேரம் அவரை நீண்ட நேரமாக பார்க்க அனுமதிக்காததால் ஆத்திரமடைந்த உறவினர்கள் அரசு மருத்துவமனை முன்பு சாலை மறியல் போராட்டத்திலும் தொடர்ந்து ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்ட உறவினர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி பின்னர் உயிரிழந்த மாணவனின் உடல் பிரேத பரிசோதனைக்காக நாமக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சம்பவம் தொடர்பாக காவல்துறை முதற்கட்டமான விசாரணையை பள்ளியில் இருந்து துவங்கி இருக்கின்றனர். பள்ளியில் நாமக்கல் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் மகேஸ்வரி, மாவட்ட கல்வி அலுவலர் கற்பகம், மாவட்ட சுகாதார அலுவலர், வருவாய் சுகாதாரத்துறை அதிகாரிகள், காவல்துறையினர் என பலரும் பள்ளி தலைமை ஆசிரியர், ஆசிரியர்கள் சக மாணவர்களிடம் தனித்தனியாக விசாரணையை தொடங்கியதை நாம் பார்க்கிறோம். அந்த விசாரணையின் போது உயிரிழந்த மாணவனின் உறவினர்கள் பள்ளியில் உள்ளே புகுந்து கவின்ராஜை மாணவன் ஒருவர் அடித்ததாகவும் அடித்த மாணவனை அழைத்து வாருங்கள் என பள்ளி வளாகத்தில் அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இந்த விசாரணையின் போது அவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் காவல்துறையினர் பள்ளியில் இருந்து உறவினர்களை அனுப்பி வைத்தனர். பின்னர் சம்பவம் தொடர்பாக மாணவனின் உறவினர்கள் செய்தியாளர்களிடம் கூறும்போது, கடந்த வெள்ளிக்கிழமை அன்று கவின்ராஜ் மற்றும் சக மாணவர்களுக்கிடையே மோதல் ஏற்பட்டதாகவும் இன்று மீண்டும் மோதல் ஏற்பட்ட போது கவின்ராஜை சக மாணவர்கள் தாக்கியதில் உயிரிழந்ததாக உறவினர்கள் குற்றச்சாட்டை முன்வைத்தனர். மாணவனின் உயிரிழப்பு குறித்து அதிகாரிகளிடம் உறவினர்கள் கேட்டபோது முறையாக பதிலளிக்காததால் ஆத்திரமடைந்த உறவினர்கள் மீண்டும் நாமக்கல் சாலை எல்ஐசி பகுதியில் 2வது முறையாக 1 மணி நேரத்திற்கு மேலாக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதன் பின்னர் போராட்டத்தில் ஈடுபட்ட உறவினரிடம் ராசிபுரம் காவல்துறை கண்காணிப்பாளர் விஜயகுமார் பேச்சுவார்த்தை நடத்தி மாணவனின் உயிரிழப்பிற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர்களிடம் தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து அங்கிருந்து அனைவரும் கலைந்து சென்றனர். இந்நிலையில் உயிரிழந்த மாணவனின் சக பள்ளி மாணவன் பேசிய வீடியோ ஒன்று தற்போது வைரலாகி வருகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த வீடியோவில் உயிரிழந்த கவின்ராஜை சக மாணவர் ஒருவர் பள்ளி வளாகத்தில் பயன்பாட்டில் இல்லாத கழிவறையில் வைத்து கவின்ராஜை கழுத்து, நெஞ்சு, தலை உள்ளிட்ட பகுதிகளில் சரமாரியாக தாக்கியதாகவும் அந்த 2 மாணவர்களும் மோதிக்கொண்ட போது சக மாணவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் மாணவர் தடுத்ததாகவும் அவர் பேச்சை கேட்காமல் அவரை தொடர்ந்து கவின்ராஜை தாக்கியதாகவும் இதனால் தான் அவர் உயிரிழந்தார் என்ற வீடியோ ஒன்று தற்போது வைரலாகி பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. இந்த வீடியோ தொடர்பாகவும் ராசிபுரம் போலீசார் 4 போலீசார் தீவிர விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். மோகன்ராஜ்.
நன்றி. உங்கள் விரிவான தகவலுக்கு நன்றி கோவிந்தராஜ். எதுக்கிட்ட தம்பி அவனை அடிச்சாமா வெளியே போய் கேட்டானா, அது அவன் சொன்னான் ஆமாம் அடித்தேன், அவன் ஒன்று அடித்தான் அப்படின்னா. அதுக்கு இன்டர்வலில் வாட அடிச்சுலாம் திருப்பி கூப்பிட்டாங்க. போன இன்டர்வலில் விஜய் இல்லை கவின்னு மட்டும்தான் இருந்தான் தனியாக. ஹரி நின்றான். அதுக்கு அவன் வந்து அடித்தான், இங்கேயே அடித்தானா, அடித்தான் இங்கே நெஞ்சில் ஒரு அடி, தொண்டையில் மேய்ச்சான். அவனால் முடியல, கீழே விழுந்துட்டான். இதெல்லாம் எந்த இடத்துல நடந்துட்டு இருக்குது? பாத்ரூம் எப்படி யூஸ் பண்ணுற பாத்ரூம்பா இல்லை யூஸ் பண்ணாத பாத்ரூம்பா? சரி. இந்த பையன் கூட யாரும் இல்லையா? இருந்தோம், தடுக்கலாம் அடிச்சான். அவங்க எத்தனை பேர்? ஒருத்த மட்டும் தான் அடிச்சானா இல்ல ஒருத்தனை தடுக்க முடியல உங்களால? எத்தனை பேர்? அவன் பேர் என்ன? எத்தனாவது படிக்கிறான்? 9th B-யா? சரி. அந்த ஒரு பையன் மட்டும் தானே, வேற யாராவது இருக்காங்களா? அவன் ஒருத்தன் தான். இதெல்லாம் சாருக்கு தெரியுமா கண்ணே? உங்ககிட்ட ஏதாவது கேட்டாங்களாடா? சார் ஏதாவது உங்ககிட்ட எல்லாம் எதுவும்